போலியான உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு உண்மையான உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி முடிந்தவுடன் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் உள்ள ஆட்சியாளர்கள் தமிழகத்தை எல்லா வகையிலும் புறக்கணித்து வஞ்சிக்கின்றனர் என்றும், தமிழகத்தில் பாஜகவிற்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்பதற்காக தமிழக அரசையும் தமிழர்களையும் தொடர்ந்து வெறித்தனமாக வஞ்சித்து வருகின்றனர் எனவும் விமர்சித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை ஸ்டெப்னி என்றும் OPS-ஐ டயர் டியூப் எனவும் கலாய்த்தார். தொடர்ந்து பேசிய அவர், போலியான உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு உண்மையான உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி முடிந்தவுடன் கூட்டுறவு சங்க தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். முறைகேடான தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் புதிய உறுப்பினர்களை, அதாவது போலியான உறுப்பினர்களை நீக்கப்பட்டு உண்மையான உறுப்பினர்களை கொண்டு தேர்தலை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான அந்த பணியை நம்முடைய தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை செய்து வருகிறது.